அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். அல்லேலூயா. நெருங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னதத்திலும் உயர்ந்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுவேன். பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தேவன் இருக்கிறதே உன்னதத்துல, அதுவும் நித்தியவாசி. தேவன் என்றென்றும் வாழ்கிறார். கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்னும் வாழ்கிறார், கோடான கோடி ஆண்டுகளுக்கு பின்னும் வாழ்கிறார். அதுதான் தேவன். அல்லேலூயா. தேவன் என்பது சும்மா சிம்பிள் நினைக்கூடாது. அப்படிப்பட்ட தேவன் எங்கே வாழ்கிறாராம்? பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே வசிக்கின்றேன். நித்தியவாசியானவர் பணிந்த ஆவி உனக்குள் இருக்குமானால் உனக்குள்ளே தங்குகிறார். அல்லேலூயா. அதைத்தான் நீதிமான் என்று சொல்வது. பெரிய ஐஸ்வர்யவான் இயேசுவை எப்படிப்பட்டவர் அறிய விரும்பினான். மரக்கிளைகளுக்கு இடையே ஒளிந்து கொண்டு உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருந்தான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. அவர் அவனை பார்த்து நிக்கல. அவருக்கு அதுக்கு மேல போக முடியல. காரணம் அவனுடைய இருதயம் பணிந்த ஆவி. என் இயேசுவனா எப்படியாகிலும் என் வாழ்க்கையில அடையணும், அவரை அறியணும், அவரை பிடிக்கணும், அவரை பற்றி கொள்ளணும். தன்னுடைய நீதி அவன் நம்பல, தன்னுடைய பரிசுத்தத்தை நம்பல, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்பல, தன்னுடைய ஆசீர்வாதத்தை நம்பல, தன்னுடைய பணத்தை நம்பல, தன்னுடைய அந்தஸ்தை அவன் நம்பவே இல்லை. அவன் இயேசு 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 என்று அவரையே நோக்கினான். பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே அவர் தங்கி விடுகிறார். அல்லேலூயா. பணிந்த ஆவி என்பது செயலில் இப்படிதான். பணிவு என்பது தேவனுக்கு முன்பாக தன் வழிகளை வெறுத்து தேவனுடைய வழிகளை அறியும்படி தேடுதல் பணிவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இவனுடைய செயல் இயேசுவை நித்தியவாசியை தடை செய்தது. அவர் அதுக்கு மேல போக முடியல. அவர் நின்றார். இங்க என்னமோ டிஸ்டர்பா இருக்குதே. அவ்வளவு ஆளு கூட்டத்துல ஒரு பொம்பளை அவரை தொட்டு இருக்கிறா. பலர் தொட்டு கொண்டுதான் இருந்தாங்க. சொல்றேன், எல்லாரும் தான் தொட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன புதுசா என்ன தொடுறது இல்ல. யாரோ என்னுடைய வல்லமைக்காக தொட்டு இருக்கிறாங்க, என் மேல ஸ்பெஷலா தொட்டு இருக்கிறாங்க. இயேசு அதை அறிகிறவர். அவரை உண்மையாய் நினைத்து அவரிடத்திலிருந்து அற்புதத்தை அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற பணிந்த ஆவி உள்ளவனை அறிகிறவர். நீ தாழ்மைப்படும் போது உனக்காக பரிந்து பேசுகிற தேவன், உனக்காக கிரியை செய்கிற தேவன், உனக்காக செயலாற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காக செயல்படுகிறவர். ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு அவளுக்குள் இருந்த தெய்வ பக்தியை பார்த்தார். இயேசு மேல வைத்த அவருடைய பணிவான பற்றுதலை அவர் கண்டார். பரிகாரம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. பணிவோடு கூடிய பக்தி பரிகாரத்தை கொண்டு வரும். சிலர்கிட்ட பணிவு இருக்கும், பக்தி இருக்காது. சிலர்கிட்ட பக்தி இருக்கும், பணிவு இருக்காது. அல்லேலூயா. ரெண்டு எங்க உண்டோ அங்கே இயேசு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் நித்தியவாசி, ஆனால் வசிப்பதோ பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில். அல்லேலூயா. ஆயக்காரர்களுக்கே தலைவன், அப்படிப்பட்ட பேர் பெற்ற மனிதன். இன்றைக்கு அவர் நித்தியவாசியானவர். உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும், உன் வீட்டிலே தங்க வேண்டும். அன்றைக்கு அந்த குள்ளனான மனிதன் தேவாதி தேவன் கடந்து வந்த பாதையை தன்னுடைய பணிவோடு குறுக்கிட்ட போது தேவன் அதை தாண்டி செல்லவில்லை. அல்லேலூயா. பணிவுள்ள அவனை நின்று அழைத்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. டைம் ஆயிட்டையா, சீக்கிரம் வா, அற்புதம் நடக்கிற நேரம் ஆயிட்டு.
பணிவு எங்கேயோ அங்கே உட்டன் அற்புதையோ, உட்டன் அற்புதம். உட்டன். ஆண்டவர் உங்களை குற்றம் பார்க்கிறவர் அல்ல, உங்க பாவத்தை பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அது நீயே பார்த்துக்கணும். தாழ்மையின் அடையாளமே என்னது? தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளுதல். சகாயு நின்று கர்த்தரை நோக்கி, அப்படின்னா அவன் இறங்கி நின்னுட்டு என்ன சொல்றான்? ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானா? அநியாயமா வாங்கினது உண்டு, நாளா தனியாக திரும்ப செலுத்துகிறேன். வாங்கினதை 4 மடங்கா திருப்பி கொடுக்கிறேன், வட்டியோட சேர்த்து. அநியாயமாய் எதுவுமே கூட வாங்க கூடாது. இவர் அவன் சொல்லவே இல்லை. அவன் மைண்ட் ஏற்கனவே ரெடி. நான் தகுதி இல்லாத ஆளு, அதனால மறைஞ்சிருந்து பார்ப்பான். அவரை தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன், அறிந்தவன், ஒத்துக்கொண்டவன். அப்படிப்பட்ட நபரை கர்த்தர் அறிகிறான். அந்த மனசு அவருக்கு நல்லாவே தெரியும். நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், உனக்குள்ளே வசிக்க விரும்புகிற தேவன், உன்னுடைய பணிந்த ஆவி அவர் அங்கீகரிக்கிறவர். வேலை தாழ்த்துறது, பணிகிறது. கர்த்தர்க வேலை உன்னை உயர்த்துறது. தாழ்த்தி பணிவோடு தேவ கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்தீர்களோ, அவர் வரும் போது உங்களுக்குள்ள ரட்சிப்பு, உங்களுக்குள்ள ஒரு உயர்வு. உன் வாழ்க்கையை உயர்த்துகிறவர், உன் தரத்தை உயர்த்துகிறவர், உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வைக்கிற தேவன். அல்லேலூயா. யாரு தாழ்வா பார்த்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்துவான். அனைத்துக்கும் மேல, எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய உயர்வு நிச்சயமா. காரணம், அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே உங்களை வைப்பார். அவர் எந்த உயர்வுக்குரியவரோ அந்த அந்தஸ்தில் உங்களை உயர்த்துவார். மனுஷன் உயர்த்துற மாதிரி அல்ல, தேவன் உயர்த்துவது. ஹல்லேலூயா. இயேசுவை அவர் உயர்த்தினார். அவர் கிறிஸ்துவை எந்த மட்டும் உயர்த்தினார்? எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக, எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக, எல்லா நாமங்கள், பெயர்கள், சொல்லப்படுகிற அனைத்து பெயர்களுக்கும் மேலாக உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து அவரை உயர்த்தி, அவர் தாழ்த்தின போது தேவன் அவரை உயர்த்த சித்தமாய் இருந்தார். ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்கு தன்னை தாழ்மையோடு ஒப்புக் கொடுத்த அவரை தேவன் உயர்த்தினார். ஈசாயின் குமாரனை அப்படிதான். தாழ்த்தப்பட்டிருந்த அவன் மேன்மையாய் உயர்த்தப்பட்டான் என்று திருவசனம் சொல்லுகிறது. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று, யாக்கோபுடைய தேவனாலே உயர்த்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், தாவீது என்கிற புருஷன் சொல்லுகிற சாட்சி என்னது? தாழ்ந்திருந்த அவன் தேவனால் மேன்மையாய் உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்தி வைக்கிறவர். ஆண்டவர் சொல்றார், தன்னுடைய ஜனத்தின் வழிகளிலே ஒரு உயர்வு, உங்க வாழ்க்கையிலே ஒரு உயர்வை தேவன் தருவதாக சொல்லுகிறார். உங்களுடைய இருதயம் இன்றைக்கு உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவனோடு நொறுங்குண்டு பணிந்த ஆவியோடு கடந்து வந்திருப்பது உண்மையானால் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வந்திருக்கிறார். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான காரியங்கள் உங்களை நெருக்கி ஆண்டவர் உங்களை சொல்றாரு, நீ நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போறேன். எந்த காரியத்தில் நெருக்கப்பட்ட, எந்த காரியத்தில் நீ ஒடுக்கப்பட்ட, எந்த காரியத்தில் நொறுங்கி போயிருக்கிற, அதுல ஒரு மாறுதலை ஆவியானவர் தருகிறார். எந்த காரியத்தில் நீ தாழ்த்தப்பட்டாயோ அதிலே ஆவியானவர் இன்றைக்கு ஒரு உயர்வை தருகிறார். உனக்கு ஒரு உயர்வு வரணும். அவருடைய பரிகாரம் வேணும், அவருடைய ஐக்கியம் வேணும். அவ்வளவுதான் அவருடைய தேவை. அவருடைய சமாதானம் வேணும். அதை அவர் கொடுத்துட்டார். அவனுக்கு தேவையே ரட்சிப்பு. அவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. அவன் ஐஸ்வர்யவான். அங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ரட்சிப்பு கிடைக்காமலே செத்து போயிட்டான். இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவை சந்தித்ததினால் ரட்சிக்கப்பட்டான்.
ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் அதை தருகிறார். உனக்கு அது தேவை. உன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு தேவை. உன்னுடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பு தேவை. உன் வீட்டுக்கு ரட்சிப்பு தேவை. உன் வீட்டாருக்கு ரட்சிப்பு தேவை. உன் தொழிலுக்கு பாதுகாப்பு தேவை. அல்லேலூயா. அவன் வேற எதையும் கேட்டு வரல. உன் நொறுங்குதலுக்கு காரணம், உன்னுடைய தாழ்மைக்கு காரணம், உன்னுடைய பணிந்த ஆவிக்கு காரணம் எது? அங்கே கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்வார். இறங்கி வந்து உன்னையும் கொண்டு ஏறி போவார். உன்னையும் கொண்டு ஏறி போவார். தாழ்விடத்திலே இறங்கி அவன் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கிக் கொண்டு உன்னதத்துக்கு எழுந்தருளின தேவன். அல்லேலூயா. தாழ்ந்திருந்த உன்னை இயேசு பற்றி உள்ள தீர்க்க தரிசனம் அதுதான். தாழ்விடங்களிலே இறங்கி அங்கே சத்துருவால் தாழ்த்தப்பட்டு அடிமையாக டெபாசிட் பண்ணப்பட்டிருந்த ஆட்கள் அவங்களை கைவசப்படுத்தி கொண்டு அவர் உன்னதத்திற்கு எழுந்தருளினார். அல்லேலூயா. உயர்த்தினார். தாழ்ந்தோரை உயர்த்துகிறார். விழுகிற எவரையும் தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்ட எவரையும் தூக்கி விடுகிறார். தேவன் உன்னோடு இருந்து உன்னை தூக்கி விடுகிறவர். தூக்கி விடுகிறவர். உன்னை மடங்கடிக்கப்படுகிற மானுஷிக சக்திகள், சாத்தானுடைய வல்லமைகள் தாய்கிறது போ. அல்லேலூயா. பாவம் செய்து தாழ்த்தப்பட்டவனை பரிசுத்தவானாக உயர்த்துகிறார். மனுஷரால் தள்ளப்பட்டவனை ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்துகிறார். இது தேவனுடைய செயல். அல்லேலூயா. புறம்பாக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவனை கர்த்தர் சேர்த்து கொண்டு அவனை மேன்மையாக வைக்கிறான். அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற தேவனாக உன்னோடு இருக்கிறான். பணிவை விட்டுறக்கூடாது. நமக்கு என்ன மேட்டர்னா, கொஞ்ச நாள் அனுகூலம் ஆகிறது வரைக்கும் அவன் மனத்தாழ்மையா இருந்தான். எல்லாம் அனுகூலம் ஆனோன்னு அந்த ராஜாவுடைய இருதயம் மேட்டிமை அடைந்ததுன்னு எழுதி இருக்கிறது. உசியா ராஜாவுடைய மனசு எல்லாம் அனுகூலம் ஆகிறது வரைக்கும் ரொம்ப வாஞ்சியா இருந்தார். அவனுடைய இருதயம் தேவனுடைய வழிகளிலே உத்தமமாய் இருந்தது. ஆரம்ப காலத்துல அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவனுக்கு எல்லாம் எப்படி இருந்து அனுகூலமா இருந்தது. அவன் என்ன செஞ்சாலும் அனுகூலமா இருந்தது. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்படும் மட்டும் கர்த்தரை தேடினான் என்றால் ஆராதித்தான், கொடுத்தான், கீழ்ப்படிந்தான், பயந்தான், நடந்தான், அனைத்தையும் மாற்றினான். அல்லேலூயா. அவன் பலப்படும் மட்டும், அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஆச்சரியமாய் அவனுக்கு அனைத்தும் உதவியாயிருந்தது. எல்லாம் அவனுக்கு ஹெல்ப்பா இருந்தது. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும், தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, அவனுடைய மனம் மேட்டிமையாயிற்று. இவருக்கு அந்தஸ்துக்கு மேல அவரை தன்னை உயர்த்திட்டார். தேவனுடைய பலிபீடத்துல போய், தூப பீடத்துல முன்ன போய் தூப கலசத்தை தூக்கி ஆண்டவருக்கு தூபம் காட்ட, அது அவனுக்கு வேலையே கிடையாது. அது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியருடைய வேலை. அல்லேலூயா. அவனுக்கு அடுக்காத வேலையை துணிவோடு அவன் செஞ்சான். அது கர்த்தருக்கு பிடிக்கவே இல்லை. அது வரைக்கும் அவன் நல்லா தான் பண்ணான். ஜனங்களை நேசித்தான், கர்த்தரை தேடினான், ஆண்டவருக்கு பிரியமா நடந்துகிட்டான், எல்லாம் அனுகூலமா இருந்து. இவனை பார்த்து இவன் இருதயம், அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாகவே அவன் மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது. உமக்கு அடுத்ததல்ல, உமக்கு வேலை இல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனுக்கு அடுத்தது. அல்லேலூயா. இங்கே சீக்கிரமா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போயிடும்னு சொன்னார். மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். இது லபியாது, மீதியெல்லாம் லபிச்சது. நீ இதுவரை செஞ்சதெல்லாம் என்னாச்சு? அனுகூலமாச்சு, கை ஓடிட்டு. இது அப்படி ஆகாது. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். கோபம் வந்துட்டு அவருக்கு. என்ன பார்த்து உசியான கூப்பிட்டியே? நான் ராஜா, தேவனுக்கே ராஜா. எப்படி ராஜா வாக்குறதே தேவன். தேவனுக்கு பீடத்துல ஏற அளவுக்கு ராஜாவா அவரு. அவர் சொன்னார், என்னுடைய மகிமை நான் ஒருவனுக்கும் கூட, என்னுடைய துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடுப்பதில்லை. என் மகிமையை வேறொருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. தேவன் உங்களிடத்தில் கனம்,
மகிமை துதியை பெற்றுக்கொள்ளுகிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களை உயர்த்தும்படி விரும்புகிறார். உயர்த்தப்படும் போது நம்மை நாமே பெருமிதம் அடைந்து விடக் கூடாது என்பதை தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுல வெடிப்பு வேணும். அதுல ஆண்டு பட்சபாதம் வைக்கவே மாட்டார். பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை அதிலிருந்து வளராது. அங்க அவன் கோபப்பட்டான். கர்த்தருடைய சமூகத்திலே தூப கலசம் வச்சுக்கொண்டே கோபப்பட்டான். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே கோபமா பேசும்போதே, நெற்றி நல்லா தான் இருந்தது அது வரைக்கும், பேசும்போதே நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிட்டு. தீமை இவ்வளவு சீக்கிரமா நடந்திருக்கு. அப்போ ஆசீர்வாதம் கட்டாயம் சீக்கிரமா நடக்கும். ஹல்லேலூயா. ஆமா, அவன் தாழ்த்தினா உடனே சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னிலே தங்கி உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. உங்களை உயர்த்துகிற தேவன். ஆண்டவருக்கு முன்பாக நொறுங்கின ஆவி உள்ள மனிதன், நீ எந்த காரியத்தினால் பாதிக்கப்பட்டு வந்தாயோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நீட்டப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் இப்பொழுதே உங்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடுகிறவர். தேவனை ஆண்டிக் கொள்ளுகிற நொறுங்குண்டு ஆவி உள்ளவர்கள், பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே கர்த்தர் இறங்கி வருகிறார். எதற்கு? அவனை உயர்த்த, அவன் வழிகளை உயர்த்தி உயர்த்தி அதை செம்மைப்படுத்தி வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷன், தாழ்ந்திருந்த குடும்பங்களிலே ஒரு உயர்வு. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிடுகிறவர். பிள்ளைகளுடைய வாழ்விலே உயர்வை தருவார். தாழ்த்துகிற அந்தகாரங்களை மாற்றுவார். இப்ப மாத்தணும். அல்லேலூயா. இப்பவே உங்களுடைய வாழ்வில் உங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிற அந்நியனுடைய துரைத்தனம், ஆட்சிகள், அதிகாரங்கள், வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வியாதியிலே வாழ்க்கையை தாழ்த்தி, வறுமையிலே வாழ்க்கையை தாழ்த்தி, அசுத்தத்திலே வாழ்க்கையை தாழ்த்தி, பலவிதமான மனமடிவிலே வாழ்க்கையை தாழ்த்துகிற வருத்துகிற எல்லா விதமான சாத்தானுடைய துரைத்தனம் அழிந்து மாறட்டும், 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 மாறட்டும். வேதத்தில் தாழ்த்தினா பசியினால் தாழ்த்தி, பஞ்சத்தினால் தாழ்த்தி, இதெல்லாம் தாழ்த்துறது. அல்லேலூயா. யுத்தத்திலே தோல்வி வந்து தாழ்த்துறது. தேவன் உங்களை தாழ்த்த விரும்பல. தன்னைத்தான் தாழ்த்தினால் தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. பிசாசு ஒரு குடும்பத்தை வறுமையினாலே தாழ்த்துறான். ஒரு ஆளுடைய தொழிலை சத்துருடைய ஆதிக்கங்கள் தாழ்த்துகிறது. இப்ப தாழ்த்துற ஏதோ ஒரு ஆதிக்கம் அங்க இருக்கிறது, ஆளுகை அங்க இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. இயேசுவை தாழ்மைப்பட்டும் பின்பற்ற முடியும். தன்னுடைய கௌரவத்தை பிடிச்சவன் பின்பற்றவே மாட்டான். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டார். தன்னுடைய விருப்பம், சுய விருப்பம், பாவ சிந்தைகளை வெறுக்காத ஒருவன் இயேசுவை பின்பற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். வெறுக்கிறது நம்மளால முடியாதுன்னு வைங்களேன். வெறுக்கிறதுக்காக தீர்மானிக்கிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் சொல்லலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும்னு ஒருத்தன் ஜெபிச்ச மாதிரி என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆனா என்னால முடியும்னு என் பலத்துல நம்பிக்கை வைத்து நான் ஒப்பு கொடுக்கல. நீர் என்னை உயர்த்துவீர், நடத்துவீர் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் பாவி என்று தாழ்த்தப்பட்டவன், ஆனால் நான் உம்மை பற்றி கொண்டபடியால் நீர் என்னை பரிசுத்தவான் என்று உயர்த்துகிற தேவன். நான் மனுஷனுடைய சாபங்கள், தீமைகளால் தாழ்த்தப்பட்டவன், ஆனால் நீரோ அவை அனைத்தையும் மாற்றி என்னை உயர்த்துகிற தேவன். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் தாழ்த்தப்பட்டான். கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போக முடியாம விற்று போட்டார்கள். இந்த விற்று போட்ட சமாச்சாரத்தில் அவனை குறித்த எதிர்காலம் விற்கப்பட்டது, அவனை குறித்த தேவ திட்டம் விற்கப்பட்டது, அவனுடைய ஆசீர்வாதங்கள் விற்கப்பட்டது, அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் விற்கப்பட்டது, அவன் அந்தஸ்தெல்லாம் விற்கப்பட்டது, அவன் முற்றிலும் விற்கப்பட்டான், தாழ்த்தப்பட்டு போனார். கர்த்தரோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார், உயர்த்தினார். உன்னை அநேகர் நீ உயர்ந்திருக்க கூடாது,
நீ உயர்விலே நிலைத்திருக்க கூடாது, உன்னுடைய அந்தஸ்து வளரக்கூடாது, நீ தேசத்தில் செல்வாக்கோடு இருக்க கூடாது, உன் செல்வம் விருத்தி அடையக்கூடாது, நீ சந்தோஷத்தோடு நடமாடக்கூடாது என்கிற மனநிலை உடைய பிசாசின் ஆவிகள் கொண்டவர்கள் உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவிகள் அந்த நபரை தாழ்த்திவிடும், கட்டிவிடும், விட்டுவிடும். அப்படிப்பட்ட விற்கப்பட்ட நபரோடு கர்த்தர் இருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. ராஜ சமூகத்தில் அவனை ராஜ அந்தஸ்துக்கு உயர்த்தினார். விற்கப்பட்ட அடிமையாய் தாழ்த்தப்பட்டான். அவன் விடுவிக்கப்பட்டு ஆளுகை செய்கிற ராஜாவாய் தேவனால் உயர்த்தப்பட்டான். நீ எங்கே தாழ்த்தப்பட்டாயோ அங்கேயே உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன். உன் சொல்படி சத்துருக்களை கட்டி கீழ்ப்படுத்துகிறவன். உன் வார்த்தையின் படி சத்துருக்களை கீழ்ப்படுத்துகிற தேவன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் சொல்படியே பிரபுக்களை கட்டும்படி அவர் சித்தம் கொண்டார். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும். கட்டப்பட்ட கைதி, கட்டுக்குட்பட்டவன், அடிமையாக வித்து போட்டாங்க. தேவன் கூட இருந்து இப்படி அடிமையா தாழ்த்தப்பட்டான் பாருங்க. அல்லேலூயா. வெகுவா தாழ்த்தப்பட்டான். அங்க தேவனும் இருந்தார். நொறுங்குண்டு பணிந்த ஆவி இடத்துல வாசம் பண்ணுகிறான். என்னைக்குமே தாழ்வா இல்ல, அவர் வாசம் பண்ணனா நிச்சயமா இன்னைக்கே உயர்வு, இன்னைக்கே உயர்வு, இன்றைக்கே உயர்வு. உனக்கு ஆவி பணிந்ததாய் மாறும். மாறணும். இப்ப உன் ஆவி பணிந்ததா மாறணும். இப்பவே உன்னை உயர்த்துகிற தேவன். நீ அநேக நன்மைகளில் கட்டப்பட்டு போனாய், அநேக வார்த்தைகளால் கட்டப்பட்டு போனாய், அநேக அதிகாரிகளால் கட்டப்பட்டு போனாய், அநேக மனுஷனுடைய வார்த்தைகளால் நீ கட்டப்பட்டு போனாய். மனுஷனே, நீ கட்டப்பட்டு போன அநேக காரியங்கள் உனக்கு அறியாதிருக்கிறது. அநேக மனிதர்கள் உன்னுடைய கண்களுக்கு முன்பாக, உன் செவிகளுக்கு முன்பாக உன்னை புகழ்ந்துரைத்தார்கள். ஆனால் உன்னை விட்டு அப்புறம் சென்று உன்னை குறித்து தீமையாக வசனித்தார்கள். அந்த வசனங்கள் உன்னை கட்டி தாழ்த்தி விட்டது. ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு இருந்து உன்னை உயர்த்துகிறார். இயேசுவின் நாமத்தில் வரட்டும் உனக்குரிய உயர்வு. உன் பிள்ளைகளை நீ உயர்ந்திருக்கும்படி பேணி வளர்த்தான். பிள்ளைகள் மேல் பொறாமை கொண்ட ஜாதிகள் அவர்கள் நன்மைகளை விழுங்கும்படி அவர்களுக்கு விரோதமாக விரித்த வலை, தோண்டின படுகொலி அவருடைய மேன்மைகளை அழித்து விட்டது. இன்றைக்கு அங்கலாய்க்கிற உனக்கு நானே உனக்குள் வாசம் பண்ணி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உன்னை உயர்த்துகிற தேவன் வழியை உயர்த்தி 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 இன்றைக்கு செவ்வை பண்ணுகிறார். நித்தியவாசியானவர் உன்னோடு இருக்கிறார். கழிந்த காலங்களில் உன்னோடு இருந்தவர்கள் இன்று உன்னோடு நடமாடவில்லை, உன்னை விசாரிக்க வரவில்லை, உன்னை வாழ்க என்று சொல்லவில்லை. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், நித்தியவாசியானவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எந்த காரியத்தில் நீ இன்று விசுவாசிக்கிறாயோ அதிலே ஒரு உயர்வு. தாழ்த்தப்பட்ட உன்னை உயர்த்தி பின்மாற்றக்காரனா இருந்த பேதுருவை மீண்டும் தன்னுடைய மேன்மைக்கு கொண்டு வந்தவர். அவன் தன்னுடைய பின்மாற்றத்தை குறித்து மனம் கசந்து அழுதான். உயர்வு, உனக்குரிய அந்தஸ்து மீண்டும் வரும்படி உன் மனம் கசந்து ஆண்டவரிடத்தில் இறுதியை நொறுங்கி ஆளுகிற சூழ்நிலை இப்பொழுது ஆண்டவனை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. பலாத்காரமாய் தாழ்த்தப்பட்ட யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். உன்னோடு இருக்கிற தேவன், அவனோடு தேவன் இருந்து அவன் உபத்திரவங்களுக்கெல்லாம் விலக்கி மீட்டார். அவனை கட்டின ஒரு சூழ்நிலையில் அடிமையாய் விற்கப்பட்டிருந்தான். ஆனால் தேவனோ அவனை மேன்மைப்படுத்தி அவன் வார்த்தையின்படி தடுக்கவும், அவன் மனசு இது வேண்டாம்னா அது வேண்டாம் தான், இது வேணும்னா இது வேணும். இதுதான் எல்லா நாமத்துக்கு மேலன்னு சொல்றது. நீங்கள் பூமியிலே எவைகளை அனுமதிப்பீர்களோ அது அனுமதிக்கப்பட்டிருக்கும், பரலோகத்திலும் அனுமதிக்கப்பட்டிருக்கும். எதை நீங்கள் தடை செய்கிறீர்களோ அதை தடை பண்ணப்பட்டிருக்கும். மண்ணுலகில் நீங்கள் கூடாது என்று தடை செய்பவை எவையோ, இது நடக்க கூடாது, இது செய்யக்கூடாது அப்படி தடை செய்கிறது எதுவோ அவை விண்ணுலகில் தடை செய்யப்பட்டனவாகும். அப்படின்னா அது பரலோகமும் அதை என்ன பண்ணும்? ஆமோதிக்கும். எஸ் எஸ் தானாபதி அவன்
என் ஸ்தானாபதி அவ சொல்றபடிதான். அதுக்கு மேல நாவ அசையக்கூடாது, கை அசையக்கூடாது. அப்படின்னு பரலோகம் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னு சொல்லும். ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகமும் உன்னுடைய உள்ளமும் ஒன்றாக இருக்கும். பவுல் சொன்ன மாதிரி எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அந்த சிந்தை வந்துட்டுனாலே நீ உங்களுக்கு எதை தடுக்கணும்னு தெரியும். தேவன் உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் உங்களுக்காக எதை செய்றீங்க, ராஜ்யத்தின் சித்தத்தை எப்படி செய்றீங்கன்றதை பார்க்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு அவர் எல்லா பெயர்களுக்கும் மேலான ஒரு பெயரை தந்திருக்கிறார். உங்க பெயரை எல்லா பெயருக்கும் மேல வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் அதுக்கு மேல, உங்க நாமம் அதுக்கு மேல, உன் பிரச்சனைக்கு மேல ஒரு நாமம், அது உன் நாமம். இயேசு உனக்கு அந்த நாமத்தை வச்சிருக்கிறார். தேவன் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீ பணிந்த நபர், பணிந்த ஆவி உள்ளவனை உயர்த்துகிறார். நீ அனுமதிப்பது அனுமதிக்கப்படும், நீ தடை செய்வது தடை செய்யப்படும். அல்லேலூயா. நீங்கள் பூமியிலே தடை கூடாது, கூடாது, இது நடக்க கூடாது அப்படின்னு தடை செய்கிறது எதுவோ அவை விண்ணுலகில் தடை செய்யப்பட்டனவாகும். கூடாது. நான் அனுமதிக்க மாட்டேன், நான் அனுமதிக்க மாட்டேன். வீட்டில் உள்ள யாருடைய பிராணனையாவது, ஜீவனையாவது, ஆரோக்கியத்தையாவது, ஆசீர்வாதத்தையாவது பட்சிக்கும்படி சத்துரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் கடந்து வந்தாலும் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு அது கூடாது. சொல்லு சொல்லு சொல்லு. மரண உபாதியின் கட்டை அவிழ்த்தவர். என் வீட்டுல இது கூடாது, என் வீட்டு மனுஷன் மேல கூடாது, என் பிள்ளைங்க மேல கூடாது கூடாது கூடாது, அனுமதிக்க மாட்டேன். கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மேன்மை உனக்கு தருகிறார். நடக்க கூடாது. தாழ்ந்திருந்த உன்னை உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா. இதே தான் தாழ்த்தப்பட்ட யோசேப்புக்கு தேவன் கொடுத்தார். அவன் தன் மனதின்படி, தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், தன் வீட்டுக்கெல்லாம் ஆண்டவனும், தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். தன்னுடைய ஆஸ்திக்கெல்லாம் எஜமானனுமாய் மாற்றிவிட்டான். பார்வோம் அப்படி ஒரு உயர்வு. அல்லேலூயா. தேவன் உங்களை ஆவிக்குரிய காரியத்தில் அநேக நன்மைகளுக்கு தேவன் அதிகாரிகளாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. பூமிக்குரிய நன்மைகள் அனைத்திலும் உங்களை எஜமான்களை மாற்றுகிறவர். எந்த ஆவிகள், எந்த ஆவிகள், எந்த பிரச்சனை உன் வீட்டுக்குள்ள, உன் சரீரத்துல, உன் கூடாரத்துல, உன் வேலையில, உன் தொழில செயல்படுகிறதோ இப்ப அவங்களை கட்டு 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 காட்டி சங்காரம் என்று வாழ்க்கை விட்டு அந்நிய ஆவிகள் மாறி போகட்டும். எல்லா பெயர்களுக்கு மேலாய் உங்கள் பேரை உயர்த்தி வைக்கிறார். எல்லா பெயர்களுக்கு மேலாய் உங்கள் பேரை உயர்த்தி வைக்கிறார். உங்களை எஜமான்களாய் மாற்றுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன் எல்லைக்குள்ளே உயர்வு, உன் தொழிலே உயர்வு, உன் வேலையிலே உயர்வு, உன் வீட்டிலே உயர்வு, சமாதானத்திலே உயர்வு, சமாதானத்தை சங்கரிக்கிற ஒரு சர்ப்பம் பிரிவினை ஆவி சாபீக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் ஆவி சங்காரமாகட்டும். நித்திய வாசியாய் இருக்கிற தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி 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 இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துகிற வல்லமைகள் அடியட்டும் அடியட்டும் அடியட்டும், தடைகள் அடியட்டும். உயர்த்தி வைக்கிற தேவன், ஒவ்வொரு வாழ வைக்கிற தேவன். வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், தடைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், மரண கண்ணிகள் மாறட்டும், மரண கட்டுகள் மாறட்டும், பாதாளத்தின் இடுக்கண்கள் மாறட்டும், எல்லா விதமான பரிகாசத்தின் கட்டுகள் மாறட்டும், நிந்தையின் கட்டுகள் மாறட்டும். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆவியாருடைய ஆடல் பரிபூர்ணமாயிரும் ஆளுகை செய்து தொடர்ந்து நடக்கும். துதி மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.